வணக்கம் நண்பர்களே. ரிஷப ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். தொடர்ந்து பல முக்கிய கிரகங்களுடைய கூட்டணிங்கிறது ரிஷப ராசி அன்பர்களுக்கு பல சாதனைகள் செய்யக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம். ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் இந்த காலங்களில் எச்சரிக்கை செயல்பட வேண்டியதும் அவசியமாக அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து உங்களுக்கு எல்லாமே நல்ல மாற்றம்னு சொல்லலாம். இது வரைக்குமே தொட்டது எல்லாமே தடங்களாக இருக்குதுன்னு ஒரு வருத்தம் உங்கள் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். எதை செஞ்சாலுமே ஏதாவது ஒரு தடங்கள் நஷ்டம்னு நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. எந்த முயற்சி எவ்வளோதான் கடுமையாக நீங்கள் முயற்சி செஞ்சாலும் தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கிறது ஏற்பட்டிருந்திருக்காது. இனி உங்களுக்கு குருவோட பார்வை கூடவே அமைறதால ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த தடங்கள் எல்லாமே நீங்கள் போகுது. நல்லதே நடக்காதான்னு கவலைப்பட்டிருந்தவங்களுக்கு கூட இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். நல்ல விஷயங்கள்ங்கிறது நாளுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம். தொடர்ந்து ரிஷபராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ரிஷபராசி அன்பர்களுடைய ஒரு சிறப்பான பண்புகளை ஒரு சில வரிகளில் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். ரிஷபராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே நீங்கள் சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, அதாவது சுக்கிரனை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம். இதனாலே எல்லாரையுமே கவர்ந்து இழுக்கக்கூடிய தோற்றம். பொதுவாகவே சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்குமே விடிவெள்ளின்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி தான் ரிஷபராசி அன்பர்கள் எல்லாருக்குமே ஒரு இனிமையாக பழகக்கூடிய குணம் கொண்டவங்க. குணத்தை பொறுத்த வரைக்குமே மாற மாட்டாங்க, ஒரே மாதிரி இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம். பெரிய மாற்றம் வாழ்க்கையில் எவ்வளவுதான் பெரிய மாற்றம் வந்தாலும் ஒரே மாதிரியான ஒரே நிலையில் இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே இவங்க நிறைய விஷயங்களை பார்த்துருக்கலாம். கற்பனை கோட்டை கட்டிட்டுலாம் வாழ மாட்டாங்க. நிதர்சனமான உண்மை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழக்கூடியவங்க. வாழ்க்கையில் எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் சரி அதை தயங்கி தள்ளி போடாமல் அப்போது தீர்வு காணுன்னு ஒரு எண்ணம் கொண்டவங்க. இந்த குணத்தாலேயே ஒரு எதிர்நீச்சல் போட்டாவது வாழ்க்கையில் முன்னு வரக்கூடிய ஒரு சக்திங்கிறது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. பெரும்பாலுமே ரிஷபராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே முகத்தில் ஒரு சிக்கனமான ஒரு குணம் இருக்கும். கண்களில் அன்புங்கிறது நிரம்பி வழின்னு சொல்லலாம். அழகாக சிரிக்க தெரிஞ்சவங்க. சுக்கிரனுக்கு இது ஆட்சி வீடாக இருக்கிறதால இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு நுண்கொழிகளில் அதிக ஈடுபாடு இருக்கும். மற்ற கிரக அமைப்பை விட இது ஒரு சிறப்பாக அமைந்திருக்கக்கூடியதான் இந்த ரிஷபராசி அன்புகள்னு சொல்லலாம். கலை உலகத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஈடுபட்டால் கொடிகட்டி பறக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நண்பராக இருந்தாலும் சரி, விரோதியாக இருந்தாலும் சரி, சுமூகமாக பேசக்கூடிய குணம், ஒரு விருந்தாளி மாதிரி கவனிக்கக்கூடிய குணங்கிறது இந்த ரிஷபராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்கும். நிறைய ரகசியங்கள் உங்கள் மனசில் இருக்கும், ஆனால் மனசை விட்டு இவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. ரிஷபராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தர்ம சிந்தனைங்கிறது அதிகமாக இருக்கும். பிரதி உதவி பார்க்காம எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடிய குணம். ஒரு காரியத்தை ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா போதும், தனக்குன்னு எதுவுமே செயல்பட மாட்டாங்க. மற்றவங்களுக்காக ஒரு பொதுநலத்தோடு செயல்படக்கூடிய குணம் இருக்கும். ஆனால் எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் தனக்கானதுன்னு இல்லாமல் எல்லாருக்குமே வேணுங்கிற ஒரு நினைக்கக்கூடிய குணங்கிறது இங்கே இருக்கும். அதே மாதிரி ஒரு சண்டை கண்டாவே இவங்க அந்த இடத்துல இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இவங்கக்கிட்ட வழியே வரக்கூடிய சண்டையை இவங்க சும்மா விட மாட்டாங்க. கோபம் வந்துட்டா ஒரு அடக்கி கொள்ள முடியாத அளவுக்கு தான் இவங்களுக்கு கோபம் வரும். இவங்களுக்கு கோபம் வந்தால் எதில் யாருமே நிற்க முடியாது. பெரும்பாலுமே சாது முரண்டா காடு கொள்ளாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள். பார்க்கறதுக்கு சாதுவாக இருந்தாலுமே இவங்களை யாராவது சீண்டிட்டா மற்றவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி திருமண விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இவங்க ரொம்ப அக்கறையானவங்க. தன்னோட துணையை அக்கறையோடு பார்த்துக்கொள்ளக்கூடிய குணங்கிறது இருக்கும். தாயாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், சகோதரிகள், வாழ்க்கை துணை, குழந்தைகள்னு எல்லார் மேலேயுமே ஒரு அதிகப்படியான பாசம் கொண்டவங்க. சுற்றம் வேணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள். பெரும்பாலுமே தம்பதிகளை பொறுத்த வரைக்குமே மனமொத்த தம்பதிகளாக வாழக்கூடிய வாழ்வுங்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு அமையும். இருந்தாலும் உறவினர் வகையால் உங்களுக்கு நிறைய சங்கடங்கள், அவமானங்கிறது வந்து சேரும். இருந்தாலும் அதை எல்லாமே தாண்டி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. தம்பதிகளை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ரொம்ப காலத்துக்கு ஒரு கனிவும் நெருக்கமாக இணைந்து வாழக்கூடிய யோகங்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கும். இயற்கையாகவே ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு கடின உழைப்பாளிகள். ஒரு காளை மாட்டோட உருவம் தான் ரிஷபராசியோட சின்னம். அதை பொறுத்தே இந்த காளை மாடு பார்த்தீங்கன்னா தன்னோட உரிமையாளர்கிட்ட தான் விசுவாசமாக இருக்கும், கடின உழைப்பு கொடுக்கும். அந்த மாதிரி தான் இந்த ரிஷபராசி அன்புகள். தனக்கு மனசுக்கு பிடிச்சவங்க, தனக்கு உரிமையானவங்க கிட்ட பொறுத்த வரைக்கும் இவங்க விசுவாசமாக நடந்து கொள்ளக்கூடிய குணம் கொண்டவங்க. அதே மாதிரி எதிரியாக யாராவது நினச்சிக்கிட்டாங்கன்னா போதும், அவங்கள உண்டு இல்லைன்னு தான் பண்ணுவாங்க. பெரும்பாலுமே எந்த இடமா இருந்தாலும் சுத்தமாக வச்சுருக்கணுங்கிற ஒரு குணம் இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு நளினம், ஒரு கவர்ச்சிங்கிறது இருக்கணும்னு இவங்க விருப்பப்படுவாங்க. பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க ஒரு வெள்ளை உடைய விரும்பி அடைகிறதுல இவங்களுக்கு ஒரு அலாதியான இன்பம்னு சொல்லலாம். எதுவாக இருந்தாலுமே தனக்குன்னு ஒரு வழியை ஏற்படுத்தி அந்த வழியில் பயணிக்கக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசி அன்புகள். இலகிய மனம், தாராளமான சிந்தனை, எதையுமே ஒரு கலை நயத்தோடு பார்க்கக்கூடிய குணம், எல்லா விஷயங்களையும் ஒரு நெளிவு செலவு தெரிந்து வைக்கக்கூடியவங்க சொல்லலாம். மொத்தத்தில் ரிஷபராசி அன்புகள் உங்களுடைய நிதானமான நேர்த்தியான போக்கு, ஒரு கவடமில்லாத ஒரு இயல்பான போக்கு, யதார்த்தமான சிந்தனை இருக்கிறதாலேயே
உண்மையான பேச்சும் கூடவே இருக்கிறதாலேயே உங்கள் வாழ்வுங்கிறது சிறப்புன்னு சொல்லலாம். தொடர்ந்து ரிஷபராசி அன்புகள், நீங்கள் எப்போதுமே நந்தி பகவானை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சிவபெருமானோடு இணைஞ்சிருக்கக்கூடிய நந்தி பகவானை நீங்கள் வழிபாடு செய்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை நாளுமே ஏற்படுத்தும். ரிஷபராசி அன்புகள், அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரிஷபராசி அன்புகள், உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் இந்தியாவிலே சிறந்த ஜோதிடருடைய தொலைபேசி எண் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகங்களுக்கும் தீர்வுகளுக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் அவருடன் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணலாம். ரிஷபராசி அன்புகளுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இது வரைக்கும் ஏற்பட்ட இந்த தடங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய நேரம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பெரும்பாலானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் ஏற்படலாம். திருமணம் மாதிரியான விஷயம் கைகூடி வரும். திருமண காரியங்கள் கைகூடி வந்தாலுமே உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ இந்த காலத்தில் வரன் தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து செயல்படுங்க. வேலை விஷயமா பார்க்குறப்ப உங்களுக்கு இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு இந்த காலத்தில் வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். வெளிநாடு மாதிரியான முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலம் சிறப்பான பலன் கிடைக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, வண்டி வாகன சேர்க்கை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலம் சிறப்பு தான். ஆனால் வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்க. எதுலையுமே ஒரு முன்ஜாக்கிரதை அவசியம். நிலம் வாங்குறது, கடன் வாங்குறது, இது எல்லாமே இந்த காலத்தில் கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள். அதே மாதிரி குடும்ப உறவை பொறுத்த வரைக்குமே ஆரம்ப கட்டத்தில் சின்ன சின்ன சிக்கல்ங்கிறது ஏற்படத்தான் செய்யும். கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துறது இந்த காலத்தில் ரொம்ப அவசியம். இருந்தாலும் குடும்ப வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்கும். அந்யோன்ங்கிறது இனி கூடுன்னு சொல்லலாம். கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இரவு நேரங்களில் ரிஷபராசி அன்பர்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல தூக்கத்தை எடுத்துக்கொள்வது நல்லது. சமீப காலமாகவே சரியான தூக்கம் இல்லாமல் உடல்நல பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இதனாலே ஏற்படுது. சரியான தூக்கத்தை நீங்கள் மேற்கொண்டாவே இனி உங்களுக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி தொடர்ந்து இந்த மாதம் முழுவதுமே ராசி அதிபதி சுக்கிரனோட சஞ்சாரங்கிறது நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சாலுமே கொஞ்சம் வேகங்கிறது இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே கைகூடி வரும். அதே மாதிரி இது வரைக்கும் பல வகையில் நீங்கள் தொல்லைகளை சந்திச்சிருக்கலாம். அது எல்லாமே நீங்கள் போகுது. கொஞ்சம் நண்பர்களோட வெளிவட்டாரங்களை பழகிறப்ப கவனமாக இருந்துக்கங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஆரம்பத்தில் நிதானமாக தான் நடக்கும். இருந்தாலும் நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கடன் விவகாரத்தை பொறுத்த வரைக்குமே இனி படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு. புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன் தான். கொஞ்சம் வீணான அலைச்சல்ங்கிறது தன்னால் சந்திக்க வேண்டியதாக தான் இருக்கும். குடும்பமாக இருந்தாலும் சரி, வெளியிடமாக இருந்தாலும் சரி, கோபமாக பேசுகிறதையும் கொஞ்சம் டென்ஷனாக பேசுகிறதையும் தவிர்க்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த காலங்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு சிறப்பான காலம்தான். நட்சத்திர ரீதியாக பார்க்குறப்ப கார்த்திகை 2, 3, 4 பாதங்களை உடங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலங்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன் ஏற்பட போகுது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை ஏற்பட்டாலுமே தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், இடம் மாற்றங்கிறது ஏற்படலாம். இந்த காலத்தில் மற்றவங்ககிட்ட பேசுகிறப்ப கொஞ்சம் பேச்சு குறைச்சிக்க பாருங்கள். வாக்குவாதத்தை முற்றிலுமாக தவிர்த்து கொள்வது தான் நல்லது. வியாபார ரீதியாக பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலம் வெற்றிங்கிறது கிடைக்கும். இது வரைக்குமே எட்டாக்கணியாக இருந்த பல விஷயங்கள் உங்களுக்கு இப்போ சாதகமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி மனசில் ஒரு அமைதிங்கிறது இனி தொடர்ந்து ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரத்தில் இருந்து உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் உறவினர் வகையில் மட்டும் தேவையில்லாத வாக்குவாதங்கிறது உங்கள் மேலே தன்னால் ஏற்படுத்துவாங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். வாகனங்களில் கொஞ்சம் செலவு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. நண்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் உங்களுக்கு கொஞ்சம் அக்கறையாக செயல்படக்கூடிய நேரம். மனசுலையும் சரி, உடல்லையும் சரி, ஏதாவது ஒரு வகையில் சோர்வுங்கிறது உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து ஆலய தரிசனம் எல்லாமே அடிக்கடி செஞ்சுட்டு வாங்க. குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. நல்ல மாற்றம் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். அதே மாதிரி கொஞ்சம் உங்களுடைய சகோதரர்களுக்கோ சகோதரிக்கோ உடல் நலத்தில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் நலத்தில் கவனமாக இருக்க பாருங்கள். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு இது சிறப்பான காலகட்டம். பொறுப்புணர்ந்து நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு நல்ல மாற்றம், கல்வியில் ஒரு நல்ல மாற்றத்தை உங்களால் ஏற்படுத்த முடியும்னு சொல்லலாம். தொடர்ந்து பொருளாதார ரீதியாக இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே நீங்கக்கூடிய நேரம். மிருகசீரிடம் 1, 2 பாதங்களை உடைமைகளுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ இனி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கூடுதல் கவனங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் ரொம்ப முக்கியம். தொடர்ந்து உங்களுடைய தொழில் வியாபாரங்கிறது விருத்தி அடையக்கூடிய நேரம். அதே மாதிரி வியாபாரிகளில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு பொருள் நீங்கள் அனுப்புறீங்கன்னா கொஞ்சம் அது உரியவங்களுக்கு போய் சேருதாங்கிறதுல கவனமாக இருக்க பாருங்கள். வேலை ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் கவனமாக பழகிறது தான் நல்லது. பேச்சு திறமை மட்டும்தான் இந்த காலங்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். பல வகையில் வெற்றி ஏற்படுன்னு சொல்லலாம். கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே இனி மன ரீதியாக ஏற்பட்டிருந்த சண்டை சச்சரவு எல்லாமே நீங்கும். மனக்கசப்பு மாறும். ஒரு அந்யோன்ங்கிறது பிறக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. ரிஷபராசி அன்புகளுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் உங்களுக்கு தேவைப்படக்கூடியது தைரியம், தன்னம்பிக்கை மட்டும்தான்.
தொடர்ந்து கோபத்தை கட்டுப்படுத்துங்க. எதையுமே கொஞ்சம் புரிஞ்சு செயல்படுங்க. மற்றபடி உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். லட்சுமி தேவி வழிபாடுங்கிறது உங்களுக்கு மனோ தைரியத்தை கொண்டு வரது மட்டும் இல்லாமல் பண கஷ்டம் எல்லாமே படிப்படியாக குறைய வாய்ப்பு இருக்கும். 2 நேரமே நீங்கள் மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். அகல் விளக்கு தீபங்கிறது இன்னுமே கூடுதலான பலன் ஏற்படும். குடும்பத்தில் சுபிட்சத்தை ஏற்படுத்துன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.